கதவு திறந்து தம்பி, கதவு திறந்து போட்டுரு. நல்லா திறந்து வச்சு நல்லா திறந்து. ஓகே. என்ன எழுதுறீங்க? அதை முதலே சொல்லியிருந்தா கூட நம்ம அன்னைக்கு கொஞ்சம் உட்காந்து போகுது. என்ன எழுதுனீங்க? அவவேடம் பயனற்றது. அன்பு காட்டுங்கள், ஆடுங்கள், இறைவனை பாடுங்கள், இறைவன் அருளை நினைந்து அழுங்கள், சிவனை எங்கு காண முடியும் என்று தேடுங்கள், இறைவன் திருவடியை காணும் பேறு பெறுங்கள், இதுவே பயனுடையது. மந்திரத்தில் என்ன சொல்கிறோம் பாரு. மந்திரம் படிச்சிங்கன்னா பொருள் புரிஞ்சிடும். புது மந்திரத்துக்கு போயிடலாம். ஆடம்பரம் கொண்டு அடிசில் உண்பான். சாப்பிட்றதுக்காக, சோத்துக்காக. பண்டார சாஸ்திரத்தில் போட்டிருப்பாங்க, பிச்சை எடுப்பதற்கு போடப்பட்ட வேடங்கள் எல்லாம் துறவி வேடமாகாதுன்னு பண்டார சாஸ்திரத்தில் இருக்குது. பிச்சை எடுப்பதற்கு போடப்பட்ட வேடங்கள் எல்லாம் எதாகாது? துறவு வேடமாகாது. உண்பான் பயன் வேடம் கொண்டு வெருட்டி. வேடத்தை காட்டி நிறையா நேற்று அதில் விரிவாக சொல்லியிருக்கிறோம். மாலைகளை நிறையா போட்டுக்கிட்டு, நிறையா ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு, வகுப்பில் தான் பல தடவை சொல்கிறேன்னே. பயங்கரமாக காவி கட்டி திருநீரெல்லாம் பட்டையாக அடித்து, அது நீங்கள் உள்ள சிவ உணர்வு இல்லாமல் வெறும் வேடம் பயம்தானே வரும். வெருட்டிடும் பேதைகள், அறிவில்லாதவர்கள்ட்டார் புறவேடம் இருக்கிறவர்கள். பெரிய புராணம் தான் ரிலாக்ஸ் கொடுக்குது. வேடம் இருந்தால் விட்டுருக்கப்பாங்குது. திருமுறை நங்குன்னு அடிக்கிறார். பெரிய புராணத்தில் திருநீர் பூசியிருக்கிறாரு, 5 எழுத்து சொல்கிறாரு, ருத்ராஜ் அணிஞ்சிருக்கிறாருன்னா அவர் நம்ம ஏற்றுக்கிடணும்னு சொல்லுது. ஆனால் இங்கே திருமூலர் அதெல்லாம் கிடையாது, எதுவும் வேணும்ட்டாரு. இதுதான் அடிப்படை. திருமுறைக்கு சித்தாந்தத்துக்குள்ள வேறுபாடு இதுதான் சார். அங்கே ரிலாக்ஸ் அதிகம். இங்கே சட்டங்கள் வலுவாக பேசும், அதை சொல்கிறார். எனவே நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு இறைவன் மேலே அன்பு கொண்டு ஆடணும், இறைவனுடைய அன்பு கொண்டு பாடுங்க, அன்புனால் அழுங்க, திரும்ப திரும்ப இறைவனை போற்றுங்க, இறைவனை தேடுங்க. இறைவன் திருவடி செய்கிறதுக்கான வழி என்னன்னு பார்க்கணுமோ தவிர சும்மா வேடத்தை போட்டு அழைகிறதுனால எந்த பயனும் இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்த மந்திரத்துக்கு வாங்க. அடுத்த மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க. ஞானமில்லார் வேடம் என்று தொடங்குகிற மந்திரம் இதுதான் அதற்கு அடுத்த மந்திரமாக வருது. அந்த மந்திரத்துக்கான முன்னுரை, போலி வேடத்தை கைவிட வேண்டும். சிவஞானத்தை பெறாமல் வேடத்தை மட்டும் கொண்டு இந்த நாட்டிலே இழிவான காரியங்களை செய்து, ஞானம் யோகம் வராத வரைக்கும் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட காரியங்களை நம்மளால் செய்ய முடியாது. சரியகிரியில் இருக்க வரைக்கும் நம்ம யாராக தான் இருப்போம், மறந்துடாதீங்க. சராசரி மனிதர்களாக தான் இருப்போம். நீங்கள் சரியகிரியே வராமல் வேடத்தை போட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற செயல்கள் நிறைய குறைவுடையதாக இருக்கும். அதுதான் திருமூலர் இழிவான காரியங்களை செய்துங்கிறார். நம்மளே சொல்கிறோம்ல, பார்த்தா சிவப்பழமாக இருக்கிறாரா, ஆனால் இப்படி தீய எண்ணங்கள் இருக்குன்னு நாங்கள் நினைக்கல அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதுதான் காரியங்களை செய்து பிச்சை எடுத்து உண்டு உயிரோடு இருந்தாலும் இருப்பினும் அது இந்த உலகுக்கு நன்மை இல்லை. இழிவான மக்கள் கொள்கின்ற வேடத்தை புறக்கணிக்க வேண்டும் அல்லது நீக்க வேண்டும். முத்தநாதன் வேடத்துல தான் சார் வந்தான். மெய்ப்பொருள் நாயனாரை கொன்னே விட்டான்ல, அதுதான் சொல்றாரு. இந்த மந்திரத்தில் ஈனம்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஈனம் என்றால் சேரக்கூடாதவர்களோடு சேருதல். கொலை செய்தல், திருடுதல். இப்படி
போலி வேடம் இருப்பவர்களை, போலி வேடம் கொள்பவர்களுடைய வேடத்தை கலையுங்கள். கலைத்து சராசரி மனிதனைப் போல வாழச் செய்யுங்கள். நான் கரூர் வகுப்பில் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் சமய தீக்கைக்குரிய கிரியாவே செய்யாமல் விசேட தீக்கை வாங்கினவங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? சமய தீக்கையே வாங்கினவங்க வகுப்பில், விசேட தீக்கை பண்ணுறவங்க வகுப்பில் இருக்கிறாங்க. நான் யாராக இருக்கணும்? அதுக்கு மேலெல்லாம் இருக்கணும். நான் அதுக்கு மேலே தானே இருக்கணும். அப்போ அது அல்லாமல் நம்ம வந்து சைவ வேடம் கொள்ளும்போது அது வந்து என்னாகிறது? அதுவும் எந்த வேடத்தில் தான் சேரும்? அவ வேடத்தில் தான் சேரும். அவ வேடத்தில் தான் சேரும். போலி வேடத்தில் தான் சேரும். அதைத்தான் இதில் சொல்கிறார். நீங்கள் அப்படி ஏதாவது டூப்ளிகேட் வேடத்தில் யாராவது இருந்தாங்கன்னா வேடத்தை நீக்கி அவர்களை யாராக்கிறங்க? சராசரி மனிதன் ஆக்கிருங்க. போலி டாக்டரை யாராக்கணும்? டாக்டர் ஆக்க முடியாது. சாமானிய பேஷண்ட் ஆக்கலாம். போலி டாக்டரை டாக்டர் ஆக்க முடியாது, பேஷண்ட் தான் ஆக்க முடியும். அதேமாதிரி இவனையும் பேஷண்ட் ஆக்கிருங்க. அது உலகத்துக்கு வருகின்ற தீமையை குறைக்குங்கிற, அது உலகத்துக்கு வருகின்ற தீமையை குறைக்கும். பஞ்சாக்கர தீபத்தில் உள்ள இருக்கிற குறிப்பு மிக குறைவு தான், அதை சொல்லி எழுதிடுங்க. அவவேடம் உள்ளவர்கள் பூமியில் வாழ்ந்தால் பூமியினுடைய வளம் குறையும். சார், திருடனாக இருந்தால் பிரச்சனை இல்லை சார், கொலகாரனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சிவவேடத்திலிருந்து திருடக்கூடாதுல்ல, சிவவேடத்திலிருந்து கொலகாரனாக இருக்கக்கூடாதுல்ல. பூமியினுடைய வளம் குறையும். அவர்களை அகற்றுவது மிக அவசியம். அவர்களை அகற்றுவது மிக அவசியம். நம்ம வழக்கமாக பார்க்குற முதல் உரையில் உரை இல்லை, குறிப்பு தான் இருக்குது. குறிப்பு சொல்கிறேன், எழுதிடுங்க. குறிப்பு இருந்தால் எழுதிடுங்க. ஞானமுடையவருக்கு இந்த வேடம் பொருந்தும். இவர் ஒரு அழகான ஒரு செய்தி சொல்கிறாரு. இந்த மந்திரத்தை படித்தா தெரியுது. இந்த நாட்டிடை ஈனம் செய்துன்னு இருக்குல்ல, முதல் வரியும் ரெண்டாவது வரியும் சேர்ந்து வருது. இந்த நாட்டிடையே ஈனம் செய்து, அதுக்கு அழகாக பொருள் சொல்கிறாரு. இந்த நாட்டில் ஞானிகள் தவறு செய்ய அஞ்சுவார்கள். அந்த நாட்டில் வெக்கமே இல்லாமல் தவறு செய்பவர்கள் அவவேடம் கொண்டவர்கள். இந்த நாடு என்பது பரத கண்டம், இந்தியா. புவி என்ற சொல்லுக்கு நாடு என்று பொருள். ஆனநலம் என்ற சொல்லுக்கு உண்டான நன்மை என்று பொருள். இதில் திருநாவுக்கரசர் தேவாரத்தை ஒப்பிட்டிருக்காங்க. எவரேனும் தாமாக லாடத்திட்டன்னு ஒரு தேவாரம் இருக்குது. எவரேனும் தாமாக இலாடத்திட்ட என்று ஒரு தேவாரம் இருக்குது. அது உண்மையான வேடத்தை பேசுகிறது அந்த தேவாரம். உங்களுக்கு உண்மையான வேடம் எதுன்னு சந்தேகம் வந்தால் அதை எடுத்து படிக்க சொல்கிறாங்க. அந்த தேவாரம் தாண்டவம் 6ஆம் திருமுறையில் இருக்குது. 6ஆம் திருமுறையில் இருக்குது. முடிவுரை. போலி வேடம் உடையவர் யார் என்று அறிந்து, யார் போலி வேடம் போட்டால் உங்களுக்கு என்னன்னு கேட்பீங்கல்ல, உரையாசிரியர் சொல்கிறார். போலி வேடத்தாரை அறிந்து அகற்றுதல் அறிவுடையாருக்கு கடமை. அறிவுடையாருக்கு கடமை. எந்த மந்திரம் பார்த்துட்டு இருக்கிறோம்? அது வந்து நம்ம மந்திர பொருளெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த மந்திரத்துக்கு போகலாம். அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குது? அதுக்கு பொருள் எழுதுங்க. இன்பமும் துன்பமும் தொடங்குகிற மந்திரம். ஒரு நாட்டில் வாழும் மக்களின்
நல்ல செயல்களால் இன்பம் வரும், தீய செயல்களால் துன்பம் வரும் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். எனவே அரசன் இதனை கவனித்து சோர்வில்லாமல் கவனித்து ஆராய்ந்து தீய செயல் செய்யாதவாறு மக்களை திருத்த வேண்டும். அவனது நாடு துன்பமில்லாமல் இன்பத்தோடு வாழும். போலி வேடம் உடையவரை அகற்றுதல் சிறப்பு கடமை. திருடனை திருத்துறதை விட போலி வேடத்தை திருத்துறது சிறப்பு கடமை. ஏன்? அவன் நேச்சரே அதுதான். திருடன் நேச்சரா சொல்லி என்ன சொல்லிட்டு தான் வர்றான்? அவன் பேரே திருடன் தானே. ஆனா நம்ம எதுல இருக்கிறோம்? வேடத்துல இருந்துகிட்டு கொலை செய்தல், வேடத்திலிருந்து திருடுதல். அதனால அவங்கள முதல்ல திருத்த சொல்ற அரசனுடைய முதல் கடமை. புறநானூற்றில் 187வது பாடலையும் இதில் எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாட்டு பொருள் என்னன்னா, மக்கள் நல்லவளாக இருந்தால்தான் நாடும் நல்லா இருக்கும். முடிவுரை: போலி வேடம் தலை காட்டாதபடி செய்தல் அரசன் கடமை. போலி வேடம் தலை காட்டாதபடி செய்தல் அரசன் கடமை. பஞ்சாக்ஷர தீபத்தில் ஒரு நிமிட உரை தான் இருக்குது, 2 வரி தான் இருக்குது. பஞ்சாக்ஷர தீப குறிப்பு அது அதே 2 சேம் செய்தி தான், தனியாக வேண்டியதில்லை, ஒரே செய்தி தான், ஒரு எழுத்து கூட மாறல. மந்திரம் மட்டும் பாருங்க, மந்திரம் புரியுதான்னு பாருங்க. மந்திரம் என்ன சொல்றாரு? இன்பமும் அதாவது நாட்டில் இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, நாட்டில் இருக்குது. மக்கள் நல்லது செஞ்சால் இன்பம் வருது, கெட்டது செஞ்சால் துன்பம் வருது. அது இந்த நாட்டையும் என்ன செய்கிறது? பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அரசன் இறை நாடு, இறைனா அரசன், நாடினா ஆராய்ந்து நாள்தோறும் டெய்லி இதை ஆராய்ச்சி பண்ணணும். நாட்டில் மண்பதைனா நாடுன்னு அர்த்தம். செப்பம் செய்யும், நாட்டை முறையாக நடத்தினால் இந்த நாடு நல்லா இருக்கும். அதில் எத்தனையோ தவறுகள் இருக்கலாம். அதில் முக்கியமாக இதை களைய வேண்டிய கடமையில் எந்த கடமை முதல் கடமையாகிறது? அவவேடத்தை களையிறது முக்கிய கடமையாகிறது. ஏனென்றால் அவன் ஒரு திருடக்கூடிய ஒருத்தனை மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆனால் வேடத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? நம்புறாங்க. வேடத்தில் இருக்கிறவங்க நம்புறாங்க. அதனால இந்த போலி வேடங்களை அகற்றுவது யார் கடமையாகிறது? அரசனுடைய கடமையாகிறது என்று சொல்லுகிறார். இந்த அளவில் திருமந்திர பகுதியை நிறைவு செய்வோம். நம்ம திருவாசகத்தில் போகலாம்.